அப்படின்றது வந்து சயின்ஸோட ஒரு அரிய கண்டுபிடிக்கும். அந்த பொருள் வந்து நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக்கியிருக்கு. அப்படி இல்லாமல் இப்படி எல்லார் கையிலையும் பிளாஸ்டிக் வந்து சேர்ந்துருக்காது. ஏன்னா நம்ம இவ்வளவும் நம்ம அகற்றியுமே பிளாஸ்டிக்ன்றது ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம் ஆயிடுச்சு. பட் அதோட நெகட்டிவிட்டின்னு பார்த்தோம்னா அது மக்கள் டைம் ஆகும். இது ஒன்று தான். அதை வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா திட்டங்களோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக இவ்வளோ மைக்ரான் இது வந்து மக்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டுபிடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுற மெத்தட கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அத்தியாவசியமான ஆயிடுச்சு. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மெத்தடுக்கு நம்ம அதை திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து நம்ம மண்ணில் போடாமல் ஒரு குப்பைத்தட்டில் போட்டோம் ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி சேஞ்சஸ் அப்படின்றது வந்து அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி நம்ம பண்ணுறது தான் முக்கியம். நமக்கான விலையில் சுத்தமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை கரெக்டாக ரீசைக்கிள் போடுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதை பண்ணணும். அது மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. வி கான் சேஞ்ச் த பீப்புள், வி கேன் இன்ஸ்பயர் த பீப்புள் தான். இப்போ நான் வந்து ஒருத்தவங்க சொல்லி அவங்க செய்வாங்கன்னு நினைக்க மாட்டேன். நான் வந்து நானே செய்யணும் அப்படின்னு நான் செஞ்சுட்டேன். அது மூலமாக என்னை பார்த்து ஒரு எங்கள் டீம்ல இருந்து ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி நீங்கள் 8 பேர் நீங்கள் வந்துருக்கீங்க. எப்பவுமே பீப்புள் வந்து நம்ம இனி செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிறத பார்த்து அவங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செய்வாங்க. அந்த வகையில் நம்ம செய்யுங்க, உங்களை பார்த்து 4 பேர் செய்வாங்க. அதே மாதிரி நேச்சராக நம்ம வியூ பண்ணதான் நம்ம ட்ரக் எல்லாமே போகிறோம். இப்போ நம்ம நேச்சர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சிட்டிலாம் வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது, சரி கொஞ்சம் ஒரு காம்னஸ்க்காக தான் போகிறோம், இயற்கையை பார்க்கணும்னு போகிறோம். அந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிக் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த நேச்சர் அடுத்த வருஷம் வந்து நம்ம போட்ட குப்பைனாலேயோ கொஞ்சம் மாற்றத்தை அடைஞ்சிருக்கும். அது நல்ல மாற்றமாக இருக்காது. நம்ம போனோம்னா அந்த இடத்துல ஒரு செடி வைக்கலாமோ தண்ணி வைக்கலாமோ அப்படி ஊற்றினா அது அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒரு நல்ல வியூவை கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக்கை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துக்கு நம்ம அடுத்த வருஷம் போனோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அதனால நம்ம இயற்கையை அழகாக பார்க்கணும் அப்படின்னா காடு மலைகள்லாம் நம்ம எப்பயா தான் போவோம். அந்த டைமில் அங்கே போய் பிளாஸ்டிக் போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். இது என்னோட பாயிண்ட். இதனால தான் இந்த பிட் டு ஸ்லே அப்படின்ற கமிட்டி ஆரம்பித்தேன். அந்த வகையில் நம்ம திடீர் மலையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி போட்ட குப்பைகளை. அது மாதிரி இனிமேல் வர மக்களுமே வந்து நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க போடுறதையும் தாண்டி சில பேர் எடுக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டில் போடுறாங்க. இது நல்ல விஷயம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இயற்கைன்னு பேசுகிறப்ப நம்ம ஊர் மதுரை தமிழ்நாடு இந்தியான்னு மட்டும் பேசாமல் இயற்கைன்றது உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் லெவலில் நம்ம லெவலில் இருந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இயற்கையாகவும் பாதுகாக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எனக்கு வந்து என்னை பார்த்து சில பேர் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா கோயம்புத்தூர் வெள்ளிங்கையில் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி டார்கெட் 0 அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டார்ட் பண்ணார். அவர் தான் வந்து 0 பிளாஸ்டிக் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷம் அது பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ அவங்க பண்ணுறத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். நான் பண்ணுறத பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக செயல்பட தொடங்க போகுது. இப்போ ஃபிட்னஸ் கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். அது மாதிரி இந்த க்ளீனிங்கும் வந்து இவங்களோட கம்பைன் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் உணர்றேன். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி டிஜே ஹாலிடேஸ் அப்புறம் ட்ரக் தமிழ்நாடு இந்த டீம் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்யூ.